தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் தமிமுல் அன்சாரி, சேலம் மாவட்டம். என் பேர் ஹுசேன், பொன்னமாப்பேட்டை கிளை, சேலம் மாவட்டம். இந்த சொல்லுங்கள் வெல்லுங்களுடைய எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு தெரியுமா? சொல்லிட்டாங்களா? முழுமையாக தெரியுமா? 3 சுற்றுகள், மொத்தம் 10 கேள்விகள் வரும். எல்லாம் சொல்லிட்டாங்களா? 2வது சுற்றில் 50-50 ஆப்ஷன் இருக்குது. 3வது சுற்றில் கேள்வியை மாற்றி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? உள்ள போயிடுவோமா? ஆரம்பிச்சிடலாமா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு பெண் மக்களை மட்டும் விட்டுவிட்ட, ரொம்ப முகம் சிரிப்பாக 100 வாட்ஸ் பல்பை விட அதிகமான பிரகாசம் இருக்கு, கொடுங்கோல் மன்னன் யார்? ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு பெண் மக்களை மட்டும் விட்டுவிட்ட கொடுங்கோல் மன்னன் யார்? ஜாலூத், காரூன், தாலூத், ஃபிரௌன். டி ஃபிரௌனா? காரூன், ஜாலூத், தாலூத்லாம் இல்லை. கேட்டுக்கிட்டீங்களா? அவரை அன்சாரி, தமிழ் அன்சாரி கேட்டுட்டீங்க. கம்ப்யூட்டர் ஜி ஃப்ரௌன் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கான ஆதாரம் குரானில் 2வது அத்தியாயம் 49வது வசனத்தில் இருக்கு. இதில் வந்து நீங்கள் இப்போ சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் 2த்துடைய பத்திரிகையுடைய ஓராண்டு சந்தை வந்து உங்களுக்கு பரிசாக கிடைச்சிருக்கு. அடுத்த கேள்விக்கு போவோமா? இல்லை பரிசு வாங்கிட்டு போவோமா? அடுத்த கேள்வி போவோம். 2வது கேள்விக்கு போயிடணும். சரி, மாஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களின் கழுத்தில் ஒட்டகத்தின் கர்ப்பப்பையை போடும்படி ஆலோசனை கூறியவன் யார்? அபுஜஹல், உக்பா பின் அபி முஐத், ஷைபா பின் ரபியா, உத்பா பின் ரபியா. ஆப்ஷன் ஏ அபுஜஹல். ஆப்ஷன் ஏ அபுஜஹில். அபுஜஹில் வகைராக்கள்ல வந்து எல்லாரும் பேரும் இருக்கு, பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை, ஐடியா கொடுக்கறது அவன் தான். ஐடியா கொடுத்தது அபுஜஹில் தான். கூட இருக்கலாம் இவங்க கூட்டாளியா, ஆனால் அந்த காரண கர்த்தா அபுஜஹில் அப்படின்றீங்க. கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடுவோமா? லாக் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஜி, அபுஜஹில் அவர் தான் சூத்திரதாரி என்பதை வந்து தமிழ் அன்சாரி சொல்லியிருக்கிறாங்க. 2வது கேள்விகளுக்கான பரிசையும் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. ஆதாரம் முஸ்லீமில் 3670வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் ரியாது சாலிஹின் ஹதீஸ் கிதாப் வந்து பரிசா பெறுறீங்க. அடுத்த கேள்விக்கு போகுமா? அடுத்த கேள்விக்கு போயிடணும். சரி, நபிகளார் மீது ஒட்டகத்தின் கர்ப்பப்பையை எடுத்து வந்து போட்டவன் யார்? உமாரா பின் வலீத், உமையா பின் கலப், உக்பா பின் அபு முயை, வலீத் பின் உத்பா. உக்பா பின் அபி முஜத், சி. உக்பா பின் அபு முயை. சி. ஆப்ஷன் சி, உக்பா பின் அபி முயை. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷனுடைய கிஃப்ட் பேக் இப்போ உங்களுக்கு பரிசா கிடைச்சிருக்கு. அடுத்து போவோமா? ஆதாரம் புகாரில 3185வது செய்தி, 3185வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. இஸ்லாத்தின் கடும் எதிரிகளாக இருந்த அம்ரு பின் இசாம், அபுஜஹல், உத்பா பின் ரபியா, ஷைபா பின் ரபியா, வலீத் பின் உத்பா, உமையா பின் கலப், உக்பா பின் அபி முயை, உமாரா பின் வலீத் ஆகிய 7 நபர்களும் கொல்லப்பட்ட போர்க்களம் எது? உஹது போர், பத்ர் போர், ஹந்தக் போர், ஹுனைன் போர். ஆப்ஷன் பி பத்ர் போர். ஆப்ஷன் பி பத்ர் போர். கன்ஃபார்மா? உஹது போர் இல்லை, இல்லை. ஹுனைன் போர் இல்லை. பத்ர் போருக்கு முன்னாடி தான் வந்து அந்த ஒட்டகத்துடைய இதெல்லாம் போடுவாங்க. அப்போ ரசூலா வந்து கையேந்தி துவா கேட்பாங்க.
இவங்க ஒவ்வொருத்தோட பேரையும் சொல்லி துவா கேட்பாங்க. அந்த பதில் பொருள் அவங்க எல்லாருமே கொல்லப்பட்டுருவாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவங்க வேறற்ற மரங்களா சாஞ்ச அந்த அதிசயத்தோடு படிச்சிருக்கீங்களோ? சரி, ஓகே. கம்ப்யூட்டர் ஜி பதில் போர் சரியான பதிலை சொல்லி குர்ஆன் தமிழாக்கம் பரிசு. ஓகேவா? அடுத்து போவோமா? ரெண்டாவது சுற்றுக்கு போவோமா? ஹதீஸ் வந்து புகாரில 240வது செய்தி. என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட நபர்கள் உடல் உப்பி நிறம் மாறி உருமாறி கலிஃபு பத் எனும் அந்த பாலும் கிணற்றில் மாண்டு கிடந்ததை நான் பார்த்தேன். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து ரெண்டாவது சுற்று. கொஸ்டின்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். பரவாயில்லையா? இன்ஷா இப்போ நமக்கு தமிழ் தர்ஜுமா பரிசு கன்ஃபார்ம். அடுத்த சுற்றுக்குள்ளே நம்ம காலை வச்சோம்னா 50-50 ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தால் வெளியே போக முடியாது. 50-50 ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 1000, 2000, 3000 ரூபாய் வரைக்கும் ரெண்டாவது சுற்றுல பரிசு இருக்குது. உள்ள போகுமா? போட்டி தான் நமக்கு. யூதனின் தலைவன் அபு ராபிஉவை எந்த நேரத்தில் கொன்றார்கள்? காலை நேரத்தில், மாலை நேரத்தில், இரவு நேரத்தில், மதியம் நேரத்தில்? சி இரவு நேரத்தில். சி இரவு நேரத்தில். 50-50 கூட வேண்டாம். வேண்டாம். நேரத்துக்கு இவ்வளோ டைம் இருக்குது, 45 செகண்ட் கொடுத்துருந்தோம். முடிச்சுக்கோமாப்பா, இது போட்டுருவோமா? கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணாக்கா கம்ப்யூட்டர் ஜி மாற்ற மாட்டாரு. பரவாயில்ல. ஓகேவா? கம்ப்யூட்டர் ஜி இரவு நேரத்தில் சரியான பதிலை சொல்லி 1000 ரூபாய் காசோலை பரிசு பெறுகிறார்கள். உசைன் மற்றும் தமிமுன் அன்சாரி அணியினர். புகாரில 3023வது செய்தி. அப்துல்லா பின் ஹத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனது வீட்டிற்குள் இரவு நேரத்தில் நுழைந்து அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது அவனை கொன்றார்கள். சரி, அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? 2000 ரூபாய் கேள்வி. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரால் கொல்லப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆப்ஷன் வரதுக்கு முன்னாடி மைக் எடுத்துட்டாப்ல, பதில் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கலக கூட்டத்தினரால், அப்துல்லா இப்னு உபையால், யூதர்களால், அபு ராபிஉவால். ஆப்ஷன் ஏ ஒரு கலக கூட்டத்தினரால். ஆப்ஷன் ஏ ஒரு கலக கூட்டத்தினரால். ஓகே தானா? உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கா? உடன்பாடு. அவர் எதுவும் சொல்லிட்டாப்புல, இல்ல நமக்கு அது உடன்பாடு இல்லைனாலும் மறுக்கலாம்ல. இல்ல உடன்பாடு இருக்கு. உடன்பாடு இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரீங்க. ஆமா. தப்பா இருந்தா அப்ப ரெண்டு பேரும் தான் பொறுப்பு. ஆமா. சரி, கம்ப்யூட்டர் ஜி ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு கலக கூட்டத்தினார் சரியான பதிலை சொல்லி ரூபாய் 2000க்கான காசோலையை உசைன் மற்றும் தமிமுன் அன்சாரி அணியினர் பெறுகிறார்கள். புகாரில வரக்கூடிய 2812வது செய்தி. ஒரு கலக கூட்டத்தினர் கொண்டார்கள் என்ற அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? 3000 ரூபாய்க்கான கேள்வி. ரொம்ப உறுதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப விடக்கூடாது. கடைசி 10க்கு அப்புறம் ஏதாவது இருக்கா பாருங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கு. யார் அசர் தொழுகையை பேணி தொழுது வருகிறாரோ அவருக்கு எத்தனை மடங்கு நட்பலன் உண்டு? 1 மடங்கு, 5 மடங்கு, 2 மடங்கு, 100 மடங்கு? சி 2 மடங்கு. இப்படி ஒரு டைம் கூட எடுக்க மாட்டீங்க ரெண்டு பேரும். ரசூல்லா சொல்றாங்க, ஒரு பயணத்துல முந்தைய சமுதாயத்துக்கு அசர் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது, அவங்க அதை பாழாக்கிட்டாங்க, நீங்க இப்போ பேணி தொழுது வந்தீங்கன்னா 2 மடங்கு இருக்குது, 2 மடங்கு கூலிகள் இருக்குது. ஹதீஸ்களை நிறைய படிக்கும் போது இதை ஈஸியா சொல்லிடலாம். அதனால தான் நாங்க வந்து இது வரைக்கும் நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் தயாரா இருக்கிறோம்னு இருக்கணும். சரி, மாஷா அல்லாஹ். கம்ப்யூட்டர் ஜி 2 மடங்கு சரியான பதிலை சொல்லி ரூபாய் எவ்வளோ? 3000. என்ன அவ்வளவு மெய்மறந்து இருக்கீங்களா ரெண்டு பேரும்? கேள்வியில் மட்டும் கொஞ்சம் கேள்விக்கு மட்டும்தான் பதில் தெரியும். எவ்வளவு பணம் அதெல்லாம் 2ஆம் கட்டம். 3000 ரூபாய்க்கான காசோலையை உசை தமிமுன் அன்சாரி குழுவினர் பெற்றிருக்கிறார்கள். முஸ்லீம்ல வரக்கூடிய 1510வது செய்தி. ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் முஹம்மஸ் எனும் இடத்தில் எங்களுக்கு அசர் தொழுகை தொழுவித்தார்கள். பிறகு இந்த தொழுகையை நிறைவேற்றுமாறு உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களிடமும் கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை பாழாக்கி விட்டார்கள்.
எனவே யார் இத்தொழுகையை பேணி தொழுது வருகிறாரோ அவருக்கு 2 மடங்கு நற்பலன் உண்டு. முஸ்லீமில் 1510வது செய்தி. சரி, இப்ப அடுத்த சுற்று போயிடும் இன்ஷால்லா. 50-50 கூட பயன்படுத்தாம 3வது சுற்றுக்குள்ள வரீங்க. இப்போ நமக்கு கையில கன்ஃபார்மா 3000 ரூபாய் செக் இருக்கு. இப்ப 4வது கேள்வி அடுத்து போவோமா 3வது சுற்றுக்கு அப்படின்ற ஒரு சிந்தனையோட நம்ம இருக்கிறோம். சரி, உள்ள போவோமா? கேள்விக்கு போயிடும் இன்ஷால்லா. உறுதியா இருக்கிறாங்க. சரி, போடுங்க அடுத்த கொஸ்டின். 3வது சுற்று ரொம்ப டஃப்பா இருக்கும், பார்த்துக்குங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரர் யார்? அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் பின் தாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் பின் மாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இதுல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் வேறொரு கேள்வியை தேர்ந்தெடுக்கலாம். இதுல எல்லாம் 3 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்வியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். கேள்வியை மாற்றலாம். மாற்ற போறாங்களா, இல்ல உள்ள போறாங்களா, இல்ல வெளியே போக போறாங்களா, பரிசை வாங்க போறாங்களா, இல்ல பரிசை வாங்க போலாமா, என்ன செய்யலான்ற ஒரு கடுமையான ஒரு மசூரால இருக்கிறாங்க. என்ன செய்வோம்? டி அமர் பின் ஜுபைர் ரலியல்லாஹு. கேள்வியை மாத்துறதுக்கு ஆப்ஷன் இருந்தது. இதோட நம்ம வெளியே போறதுக்கு அடுத்த பரிசை வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதையெல்லாம் நம்ம ஓரம் எடுத்து வைத்து விட்டு நம்ம ஒரு டி ஆப்ஷனை சொல்லியிருக்கோம். அம்மார் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி அதுதான் சரியான விடையா என்பதை நீங்கள் எப்படி அவளோடு எதிர்பார்க்கிறீர்களோ அதே போன்று பார்வையாளர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன பதில் சரியா என்பதை தற்போது பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஜி, கடுமையான போட்டிகளோட எல்லா கேள்விகளுக்கும் டக்கு டக்கு என்று பதில் சொல்லி வந்த ஒரு சூழ்நிலையில் 3வது சுற்றுடைய முதல் கேள்வியில் தவறான பதிலை சொல்லி இந்த அணியினர் வெளியேறுகிறார்கள். அவருடைய ஆர்வம் உண்மையிலே பல நேரங்கள் அந்த பரிசுகள் கிடைக்கிது, போகலாம், வெளியே நின்று இருந்தால் கூட கடைசி வரைக்கும் அந்த விஷயங்களை நாங்கள் பதில் சொல்வோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. தவறான பதில் சொல்லி இப்பொழுது வெளியேறுகிறார்கள். அகமதுல 25,496வது செய்தியாக பதிவுப்பட்ட செய்தி. சரி, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தென்காசி மாவட்டம் ஹாஜா மொய்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தாவூத், தென்காசி மாவட்டம். போட்டிகளுடைய விதிமுறைகள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டாங்களா? 3 சுற்றுகளை பற்றி சொல்லிட்டாங்களா? 2வது சுற்றில் 50-50 ஆப்ஷன் சொன்னாங்களா? 3வது சுற்றில் வந்து கேள்வி தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ரூல்ஸ்லாம் தெரியும். போட்டிக்குள்ளே போயிடுவோமா? இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் வெல்லுங்கள். முதல் சுற்று, முதல் கேள்வி. அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டு விழுபவை எவை? பாறைகள், மழை, மரங்கள், விலங்கினங்கள். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஏ பாறைகள். ஏ பாறைகள். அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டு விழுபவை பாறைகள்ன்றீங்க. மரங்கள் இல்லை, மழை இல்லை. கிளிக் பண்ணிடுவோமா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடுவோம். கம்ப்யூட்டர் ஜி, பாறைகள் சரியான பதில். திருக்குரானில் வரக்கூடிய 2வது அத்தியாயம் 74வது வசனத்தில் அதற்குரிய பதில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு வருட சந்தா, சத்திய முழக்கம், நடுநிலை சமுதாயம் 2 பத்திரிகைகளுடைய 1 ஆண்டு சந்தா இப்போ வந்து உங்களுக்கு பரிசாக கிடச்சிருக்கு. அடுத்த கேள்விக்கு போகுமா, இல்லை இந்த பரிசை வாங்கிக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த கேள்விக்கு போகிறோம். சரி. குறிப்பிட்ட நாட்கள் தவிர நரகம் எங்களை தீண்டாது என்று கூறியவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள், யமன்வாசிகள், நஜ்துவாசிகள், யூதர்கள். டி யூதர்கள். டி யூதர்கள். யமன்வாசிகள் இல்லை, இல்லை. நஜ்துவாசிகளும் இல்லை. 2 பேரும் ஒரே பதில தான் சொல்றீங்க. கன்ஃபார்மா இருக்கீங்களா? கன்ஃபார்ம். கான்ஃபிடென்ட்டா? கான்ஃபிடென்ட். கம்ப்யூட்டர் ஜி,
டி யூதர்கள் சரியான பதிலை சொல்லி ரியாது சாலிஹின் ஹதீஸ் கிதாப் வந்து இப்போ பரிசா பெறுறீங்க. குரானில் வரக்கூடிய 2வது அத்தியாயத்துடைய 80வது வசனத்தில் உங்கள் கேள்விக்கான பதில் இருக்குது. இப்போ நீங்கள் ரியாது சாலிஹின் ஹதீஸ் கிதாப் உங்களுக்கு பரிசா கிடச்சிருக்கு. அடுத்த கேள்விக்கு நுழையலாமா இல்லை பரிசை வாங்கிக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் போகலாம். அடுத்த கேள்விக்கு போகலாம். 3வது கேள்வி, விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் எத்தனை நாட்கள் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 2 மாதவிடாய் காலம், ஆப்ஷன் பி 3 மாதவிடாய் காலம், ஆப்ஷன் சி 4 மாதவிடாய் காலம், ஆப்ஷன் டி 1 மாதவிடாய் காலம். பி 3 மாதவிடாய் காலம். ஆப்ஷன் பி 3 மாதவிடாய் காலம். ஓகே தானா? இன்ஷா பிரச்சனை இல்லையா? இதோட வெளியில் போகிற மாதிரி சூழல் இருக்குமான்னு பார்த்துங்க. டைம் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணலாம், மாற்றலாம். ஓகே தானா? கம்ப்யூட்டர் ஜி 3 மாதவிடாய் காலங்கள் என்று சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் பரிசாக பெறுகிறார்கள். அல் குரான் அத்தியாயம் 2 வசனம் 228 அதற்கான பதில் இருக்கிறது. அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? ஒரு கிஃப்ட் பேக் உங்களுக்கு தயாராக இருக்குது. டிஎன்டிஜே பப்ளிகேஷனுடைய ஒரு கிஃப்ட் பேக் வாங்கிக்கிறீங்களா? அடுத்த கேள்விக்குள்ளே போகிறோம். அடுத்த கேள்விக்குள்ள சரி. முதல் சுற்று 4வது கேள்வி, கணவன் இறந்து விட்டால் இத்தா எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும்? ஏ 4 மாதம் 7 நாட்கள், பி 4 மாதம் 2 நாட்கள், சி 4 மாதம் 10 நாட்கள், டி 4 மாதம் 2 நாட்கள். 2 நாட்கள், 2 நாட்கள், 7 நாட்கள், 10 நாட்கள். சி 4 மாதம் 10 நாட்கள். நைமே போடல, அது கூட சொல்லிடுறீங்களே. எல்லாம் ஈஸியான கேள்வியாக வருதோ? ஹாஜா மொய்தீன் தாவூத் அணியினர் வேகமாக பதிலை சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான கேள்விகள் வருதுன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் ஜி 4 மாதம் 10 நாட்கள் சரியான பதில் சொல்லி அல் குரான் தமிழாக்கம் பரிசாக பெறுகிறார்கள். நீங்கள் சொன்ன அந்த பதிலுக்கான விடை 2வது அத்தியாயம் 234வது வசனத்தில் இருக்கு. அடுத்து முதல் சுற்று முடிந்து 4 கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ தமிழ் தர்ஜுமா குரான் பரிசு தயாராக இருக்குது. அதை வாங்கிக்குவோமா? 2வது சுற்றுக்குள்ளே போவோமா? ரெண்டாவது சுற்று. 2வது சுற்றுக்கு போகிறோம். சரி, 2வது சுற்றில் வந்து கேள்விகள்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பயமுறுத்துகிற மாதிரி கேள்விகளை குழுவினர் தயாரித்து வச்சிருக்கிறாங்க. ஹதீஸ்ல இருந்தானே வரப்போகுது, அதனால் தயாராக இருக்கீங்க. மாஷா அல்லாஹ். உலகத்தில் நீ அந்நியனை போன்று அல்லது வழிப்போக்கனை போன்று இரு என்று யாரிடம் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தில் நீ அந்நியனை போல இருந்து யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? அந்நியனை போன்றும் வழிபோக்கனை போன்றும் இரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து 50-50 ஆப்ஷன் ஒன்று இருக்குது. 3 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்விக்கு தான் 50-50 கிடைக்கும். அதை நீங்கள் எதற்கு பயன்படுத்தினாலும் அது உங்கள் விருப்பம். நேரம் குறைகிறது. 14, 13, 12, 11, 10. டி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. டி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஓகேவா? ஆப்ஷன் உங்களுக்கு இருந்தது. 50-50 பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதையும் தாண்டி நேரமும் முடிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் ஜி முதல்ல ஆப்ஷன்லேயே அதை எடுத்துட்டாங்களே ஜி. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான பதில். தவறான பதிலை சொன்னதனால் 2வது சுற்றிலிருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோலை பிடித்து கொண்டு உலகத்தில் நீ அந்நியனை போன்று அல்லது வழிப்போக்கனை போன்று இரு என்று சொன்னார்கள். நூல் புகாரி 6416வது செய்தி. நீங்கள் ஆப்ஷனை பயன்படுத்தியிருக்கலான்னு நினைக்கிறேன். நான் பயன்படுத்தியிருந்தோம்னா நம்ம சொன்ன பதில் அதிலிருந்து
நினச்ச பதில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியும். உங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களா? அறிமுகப்படுத்திங்க 2 பேரும். என் பேர் முகமது அஸ்கர் ஷரீஃப். நான் சேலம் மாவட்டம் தாயியாக இருக்கேன். ரஷீத், திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பேச்சாளர். உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களா? மொத்தம் 3 சுற்று. 2வது சுற்றில் உள்ள ஆப்ஷன் என்ன? 2வது சுற்றில் வந்து 50-50 ஆப்ஷன் இருக்குது. 3வது சுற்றில் உள்ள ஆப்ஷனு கேள்வி வந்து மாற்றி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ உள்ளே போயிடலாம். தயாராக தான் இருக்கீங்க? கம்ப்யூட்டர் ஜி, கிராமப்புறத்து அரபிகள் மகரிப் தொழுகையை எந்த பெயரை கொண்டு அழைத்தார்கள்? கிராமப்புறத்து அரபிகள் மகரிப் தொழுகைகளை எந்த பெயரை கொண்டு அழைத்தார்கள்? இஷா, மகரிப், மகரிப், ஃபஜர், இஷா. இஷா. கிராமப்புறத்து அரபிகள் வந்து மகரிப் தொழுகை இஷான்னு சொல்லி அழைத்தார்கள். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லக்கூடிய பதிலா? ஆ, 2 பேரும் சேர்ந்து சொல்றது. கம்ப்யூட்டர் ஜி, சரியான பதில். அதுக்கான ஆதாரம், உங்களது மகரிப் தொழுகையின் பெயர் விஷயத்தில் உங்களை கிராமப்புற அரபியர் மிகைத்து விட வேண்டாம். கிராமப்புற அரபியர் அதனை இஷா என்று குறிப்பிட்டு வருகின்றனர். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 563. இப்போ நீங்கள் வந்து சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயத்துடைய 1 வருட சந்தாவை வந்து வெற்றி பெற்று பரிசாக பெற்று இருக்கிறீங்க. இப்போ 2 பேரும் வந்து ஒருத்தர் சத்திய முழக்கம், ஒருத்தர் நடுநிலை சமுதாயத்தை எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி 2வது கேள்விக்கு போயிடணும். நமக்கு அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போகணுன்றதான் நோக்கம். சரி, உங்களை தவிர இப்பூமியில் உள்ளவர்களில் வேறு எவரும் இந்த தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கவில்லை என்று எந்த தொழுகையை நபிகளார் குறிப்பிட்டார்கள்? ஆப்ஷன் ஏ இஷா மஹரிப், ஆப்ஷன் பி மஹரிப், ஆப்ஷன் சி இஷா, ஆப்ஷன் டி ஃபஜர். ஆப்ஷன் சி இஷா. ஆப்ஷன் சி இஷா. ஓகேவா? 2 பேரும் முடிவு பண்ணி சொன்ன கருத்து தானா? கம்ப்யூட்டர் ஜி, ஆப்ஷன் சி இஷா சரியான பதிலை சொல்லி ரியாது சாலிஹின் ஹதீஸ் கிதாபு பரிசாக பெறுகிறார்கள். புகாரில் வரக்கூடிய 569வது செய்தி இதற்கு ஆதாரமாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்விக்கு போவோமா, இல்லை ரியாது சாலிஹின் ஹதீஸ் கிதாப் பரிசா வாங்கிக்குவோம்? அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். 3வது கேள்வி, எந்த போர்க்களத்தில் நபிகளார் அசர் தொழுகையை சூரியன் மறைந்த பின்னர் தொழுதார்கள்? ஹுனைன் போர், கந்தக் போர், தாதுல் ரிகாவு போர், அகழ் போர். எந்த போர்க்களத்தில் நபிகளார் அசர் தொழுகையை சூரியன் மறைந்த பின்னர் தொழுதார்கள்? அகழ் போர். ஹுனைன் இல்லை, ஹுனைன் போர் இல்லை, தாதுல் ரிகாவும் இல்லை, கந்தக் போரும் இல்லை, அகழ் போர் தான். கன்ஃபார்மா? அகல் போர் 2 ஒரே இதுதான். அகழ் போர். கம்ப்யூட்டர் ஜி, சரியான விடையை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் அவர்களுக்கு தயாராக இருக்குது. கிஃப்ட் பேக் இருக்கா? இருக்கு. கிஃப்ட் பேக் வேணுமா? அடுத்த கேள்விக்கு போகலாம். டிஎன்டிஜே பப்ளிகேஷனுடைய ஒரு கிஃப்ட் பேக் தயாராக இருக்குது. அதை வாங்கிக்குவோமா, இல்லை அடுத்த கேள்விக்கு போவோம்? அடுத்த கேள்விக்கு போகலாம். சரி, இதற்கான ஆதாரம் புகாரில் 596வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 4வது கேள்வி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ இப்னு குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு,
அபு குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, குஹாஃபா அபு ரலியல்லாஹு அன்ஹு. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை பெயர் என்ன? பி சொல்லுங்க. பி அபுக்கா சொல்லுங்க. அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி. ஓகே தானே? ரெண்டு பேரும் மசூரா பண்ணி சொன்ன ஒரு பதில் தானே அது? கண்டிப்பாக. கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடுவோமா? கம்ப்யூட்டர் ஜி, அபு குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான பதில். சரியான பதிலை சொல்லி அல் குர்ஆன் தமிழாக்கம் பரிசாக பெறுகிறார்கள். அடுத்தது வந்து இரண்டாவது சுற்று. கொஞ்சம் கேள்வியெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இப்போ உங்கள் கையில் தமிழ் தர்ஜுமா குர்ஆன் தயாராக இருக்குது. பரிசு வாங்குவதற்கு வாங்கிக்கலாமா, அடுத்த சுற்றுக்குள்ளே போகலாமா? அப்படியே எதுனாலும் தயாராக இருக்கிறோம். அல்லாஹு அக்பர். அடுத்த சுற்று, இரண்டாம் சுற்று. முதல் கேள்வி சொல்லுங்க. என்ன திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் தாவா பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க. அல்லா வழங்குறதுனால கடந்த 10 மாதமாக எல்லா செயல் திட்டமும் மாதாந்திர செயல் திட்டம் தலைமை கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் சென்ற மாதம் வந்து துவாக்கல் மரணம் ரொம்ப மக்கள் மத்திய எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே கொண்டு போய் சேர்த்தோம். சின்ன மாசா பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அந்த 13 துவாக்களை வந்து நிறைய பேர் மரணம் செய்யறதுக்கு வாய்ப்பாக இந்த அஜெண்டா நமக்கு அமைஞ்சிச்சு. அல்லாஹ் சுன்ன ஜமாத் மக்கள் உட்பட அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயல்திட்ட அந்த பிரச்சாரத்தில் கடந்த மாதம் வந்து உத்தம தூதரின் உன்னத பிரார்த்தனைகள் என்ற தலைப்பில் நடந்த அந்த பிரச்சாரத்தில் 13 துவாக்களை எங்கள் பகுதியில் உள்ள எல்லா சிறுவர்களும் மனனம் செய்வதற்கு அந்த செயல்திட்டம் ஒரு பயனுள்ளதாக அமைந்தது என்பதை ஒரு கருத்தாக பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்